அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் பேசுகிறேன். நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையிலே உனக்கு தோல்வி என்பதே இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் இருக்கிறது. எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை வாழ்வினுடைய முன்னேற்ற பாதையிலே பயன்படுத்தி நீ பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம். உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கொண்டும் அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள், உன்னுடைய எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்ட பந்தயத்திலே ஓடுபவன் தான் வெளியே நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுபவர்கள் சொல்லட்டும். அவரிடத்திலே நீ காது கேளாதவனாக இருப்பதைப் போல சில நேரங்களிலே பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கே வரும். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை பெறுவாய். வாழ்க்கையில நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்லுகிறது என்று யோசிக்கிறாய். அதுதானே உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தானா எனக்கு தெரியும். நீ சொல்லாமலே நீ என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ சொல்லாமலேயே எனக்கு நன்றாக தெரியும். உனக்குள்ளே தானே நான் இருக்கிறேன். நான் உனக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்து விட்டாய் என்றாலும் உதாசீனப்படுத்தி விட்டாய் என்றாலும் நான் இருக்கிறேன். அப்படி நான் கூறவும் இல்லை. அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய். ஆனால் என்னிடம் பேசுகின்ற பொழுது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றியே புலம்பல் மட்டுமே நீ கூறுகிறாய். நான் உன்னிடத்திலே புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதிலே கேள்வி கேட்கிறாய். நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா? முடிந்ததை நீ புலம்பி என்ன சாதித்தாய்? என்னிடத்திலே புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். அப்படி என்னத்தான் சாதித்தாய்? அதை நான் உன்னிடத்திலே சொல்ல வருகிறேன். என் துணை எப்பொழுதும் உனக்கு இருக்கும். நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை. அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியையும் நீ இழக்கிறாய். அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வழிகாட்டுங்கள் அப்பா என்று விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் நான் என்னிடத்திலே வர வேண்டும் என்றும் சொல்லுகிறேன். நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னிடத்தில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். நான் வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.